ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மழை சீசன் வந்தாலே சூடாக ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வீடியோ டக்குன்னு எடுத்து பாருங்கள். ஆல்ரெடி போன வீடியோவில் வந்து க்ரீன் சட்னி செஞ்சுருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த பிரெட் ஆம்லெட் ரெசிபி போடுங்க. சூப்பராக மழையை ரசிச்சுக்கிட்டே சாப்பிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் பட்டர் போட்டு நல்லா பேன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 2 எக் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணி நல்லா வந்துட்டு ஆம்லேட் மாதிரி ஊற்றி நல்லா பேன் ஃபுல்லாக வர மாதிரி நல்லா வந்துட்டு பரப்பிக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு 2 ப்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் காமிக்கிற மாதிரியே பண்ணுங்கள். நான் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். என்னோடய தோசை தவா ரொம்ப பெருசு. ஸோ 2 எக்குக்கு பதிலாக நான் 3 எக் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ உங்கள் தோசை தவா பொறுத்து எக்கை கொஞ்சம் இது பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். அப்புறமேட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு சைடு இப்படி திருப்பி இந்த சைடு திருப்பினா நல்லா வெந்ததுக்கப்புறம் பண்ணிங்கன்னா சூப்பராக வருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுங்கன்னா தீஞ்சு போயிடும் எக்கு. ஸோ வந்து மீடியம் ஃப்ளேம் இல்லை ஸ்லிம்மில் கூட வச்சு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா நம்ம செஞ்சு வச்ச அந்த க்ரீன் சட்னியை வந்துட்டு நல்லா வந்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. மயோனைஸ் நான் வந்து தந்தூரி மயோ யூஸ் பண்ணிக்கேன். நீங்கள் நார்மல் ஒயிட் மயோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சாஸ் அவ்வளோதாங்க. ரெசிபி ரெடி. பிரெட் ஆம்லெட்டும் ரெடி. சுட சுட ஒரு டீயோட சாப்பிட்டு முடிச்சிட வேண்டியதான். நான் சம்டைம் வந்துட்டு டயட்டுக்கும் இதை யூஸ் பண்ணுவேன். ஆனால் டயட்டுக்கு போடும் போது நீங்கள் அந்த மயோனைஸை வந்து கட் பண்ணிடுங்க. வெறும் க்ரீன் சட்னி வச்சு சாப்பிடுங்க. செமையம்மையாக இருக்கும். நைட்டு டின்னர் வேலையை முடிச்சிடலாங்க. அப்புறம் என்ன, வீடியோ பாருங்கள். பிரெட் ஆம்லேட் செஞ்சு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனும் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் காய் கவிஷன் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு பாய் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஹாய் சொல்லிக்கிறேங்க.